கதை கேட்க காத்திருக்கும் ஜிஎம்கே நாவல்ஸ் நேயர்களுக்கு வணக்கமும் நல்வரவும். கௌரி முத்துகிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் நாயகன் பாகம் 2 அத்தியாயம் 14. தெரப்பி 1. என்னாச்சு யாலி? கீர்த்தியின் கேள்விக்கு யாலி மௌனமாக இருக்க, நான் உனக்கு அக்கா மாறி. அருள் சொன்னதெல்லாம் உண்மையா? தற்கொலை பண்ணிக்க முயற்சி செய்தியா? நான் நல்லவ இல்லை. நான் தெரியாமல் செய்த விஷயத்துக்கு எல்லாரும் பேசுறது கேட்க முடியல. எப்பவும் தப்பு என் மேலே தான். என்னால் இதை தாங்க முடியல. என்னை எல்லாரும் அழுத்துறாங்க. மூச்சு முட்டுது, முடியல. அதான். அப்படி என்னாச்சு? அதை சொல்லுமா. எனக்கு அபார்ட் ஆச்சு அக்கா. சத்தியமாக எனக்கு என் குழந்தை இருந்தது தெரியாது. ஆனால் எல்லாரும் இருந்ததை உணரலையா, கர்ப்பமாக இருந்தால் வாந்தி மயக்கம் வந்து இருக்குமேன்னு கேட்குறாங்க. வந்து இருந்தால் உணர்ந்திருக்க மாட்டேனா? ஒவ்வொரு முறை செக் செய்த போதும் நெகட்டிவ் தான் ரிசல்ட். ஒரு அறிகுறியும் இல்லை. எப்பவும் போல தான் இருக்கேன்னு தான் என் வேலைகளை செய்தேன். சட்டுன்னு ஒரு நாள் இப்படி ஆகவும் எனக்கு எவ்வளோ அதிர்ச்சி தெரியுமா? என் பிள்ளை பிண்டத்தை கூட இவங்க பார்க்கல. நான் பார்த்தேன். உருவம் வச்ச மாவு பொம்மை மாதிரி அது என்னை விட்டு போகிறத கண்ணில் பார்த்த எனக்கு இருக்கிற வேதனை, வலி, குற்ற உணர்ச்சி எவ்வளோ தெரியுமா? எல்லாருக்கும் கேள்வி கேட்கறது ஈஸியாக இருக்குது. ஒரு நிமிஷம் என் இடத்துல நிற்கணும். ஆறுதல் சொல்லக்கூட எனக்கு ஒருத்தரும் இல்லை. என் மொழி என்னோட இல்லை. உயிரை இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருந்தேன். அவர் முகம் பார்க்கணும்னு மனசில் சொல்லிக்கிட்டே இருந்தேன். இடுப்புக்கு கீழே ரணம், நெஞ்செல்லாம் பயம். போனது பெண் குழந்தை. டாக்டர் சொன்னப்போ எவ்வளோ துடிச்சு போனேன் தெரியுமா? ஒரு பெண் குழந்தைய சரியாக பார்க்காம கொன்று இருக்கேன் அக்கா. என் வயிற்றில் வராமல் வேற யாருக்கும் கிடைச்சிருந்தா இந்நேரம் பிறந்திருப்பா, சிரிச்சிருப்பா, இந்த உலகத்தை பார்த்துருப்பா. என் கர்ப்பப்பை அவளுக்கு கல்லறை ஆகிடுச்சு. நான் சோர்ந்து போயிட்டேன். என்னால் முடியல. எல்லாரும் இஷ்டம் போல கேள்வி கேட்டாங்க. எல்லாம் தாண்டி என்னோட வலியை சொல்ல மொழியை தேடினேன். அவர் அப்போ என் கூட இல்லை. என் பக்கத்தில் கூட வரல. ஒரு அணைப்பும் ஆறுதலும் தான் கேட்டேன். நான் கேட்டது அவருக்கு புரியல, எனக்கும் சொல்ல தெரியல. சாயாலி கதறி இருக்க, புரியுது. எல்லா பெண்ணுக்கும் இது வலிதான். உன் உணர்வுகள் தப்பு இல்லை. நான் சொல்கிறதை யோசி. உனக்கு இருக்கிற அதே உணர்வு தான் எல்லாருக்கும். ஆதங்கம். இந்த பொண்ணு இன்னும் கொஞ்சம் இதை கவனிச்சிருக்கலாம் அப்படின்னு ஒரு கவலை. வேற யாருக்கிட்ட கோவத்தை காட்ட முடியும்? உன் அம்மா உன்னை தான் குறை சொல்வாங்க. அவங்க 10 நிமிஷம் உறவில் இருக்கிற உன் புருஷனை திட்ட முடியாது. புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் எல்லாம் சரியாக தான் செய்தோம். இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதில் தான் கோவம். பீரியட்ஸ் வரலன்னு சொன்ன நீ இது கர்ப்பமாக இருக்கலாம்னு, இல்லை எல்லா டெஸ்ட்டும் நெகட்டிவ் ஆகுதுன்னு சொல்லியிருந்தா அவங்க அனுபவத்தில் ஏதாவது உதவி தகவல் சொல்லி இருப்பாங்க. இதை வெறும் சாதாரணமாக நீயும் உன் புருஷனும் கடக்கவும் தான் அவங்களும் அமைதியாக இருந்திருக்காங்க. நீங்கள் எப்போ உறவில் இருந்தீங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. இதை கேட்கவும் முடியாது. அதுவும் போக உன் உயிரை கடைசி நிமிஷம் போராடி கொண்டு வந்திருக்காங்க. நீ போயிருந்தா இன்னைக்கு 3 பேரையும் விட்டு போயிருப்ப. உன்னையே இழந்திருப்பாங்க. அந்த வேதனையோட வலி உனக்கு மட்டும்தான் உணர்வா? அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஐயோ, சரியாக பார்க்காம விட்டு இப்போ இந்த நிலை ஆகிடுச்சுன்னு அவங்களுக்கு அவங்களோட குற்ற உணர்ச்சி. உன் அம்மாக்கு நம்ம வீட்டுக்கு வந்த நேரம் இப்படி ஆகிடுச்சுன்னு ஒரு பக்கம் கவலை. உன் அத்தைக்கு உன் அம்மா இதை கூட நீங்கள் சரியாக பார்க்கலன்னு சொல்லிடக்கூடாதுன்னு கவலை. 2 குழந்தையும் பார்த்து உன்னையும் பார்த்து ஐசியூலேருந்து வெளியே வர வரைக்கும் அவங்கள எவ்வளோ பார்த்துருப்பாங்க. இவங்க எல்லாம் இருந்தாங்க. அதான் இப்போ நீ திடமாக உட்காந்துருக்க. இல்லை அன்னைக்கே போயிருப்ப. அப்போது உனக்கு இன்னைக்கு இருக்கிற மாதிரி தற்கொலை எண்ணம் கூட இல்லை. புரியுதா? அருள் செய்தது தப்பு தான். உனக்கு பச்சை உடம்பு பக்கத்தில் போகக்கூடாதுன்னு சொல்லவும் அவரும் அதை மீறக்கூடாதுன்னு இருந்துட்டார். ஆனால் அம்மா உனக்கு இருக்கே ஒரு குற்ற உணர்ச்சி, அது அவருக்கு இருக்காதா? உன்னை சாவோடு போராடி கொண்டு வந்த அவருக்கும் வலிக்கும் தானே. நீ ஆறுதல் சொன்னியா?
கீர்த்தி கேட்க, இல்லை அக்கா, சொல்லலை. நீங்கள் சொல்கிறது உண்மைதான். அவருக்கும் இதில் வருத்தமும் குற்ற உணர்ச்சியும் இருக்கும் தானே? யாழி கேட்க, உன் வலி உனக்கு பெருசு, அவர் வலி அவருக்கு பெருசு. அதே போல தான் உன் அம்மா, அப்பா, அத்தை, மாமா, சொந்தம் எல்லாருக்கும் ஒரு வலி இருந்திருக்கும். ஒரு குடும்பத்தில் உள்ளவங்க அந்த குடும்பத்தில் உள்ளவங்க கிட்ட தானே உணர்வுகளை காட்ட முடியும். உன் மேலே உள்ள வருத்தத்தை வெளியே காட்ட முடியாதே. உன்னை விட்டா அவங்களுக்கு யார் இருக்கான்னு சொல்லு. வயசான காலத்தில் நீ அவங்கள பார்த்துக்கணும். ஆனால் அவங்க உனக்காக ஹாஸ்பிட்டல் வாசலில் உட்கார்ந்து இருக்காங்க. கவனமாக இருன்னு சொல்லதான் அந்த கண்டிப்பும் கோபமும். சொன்ன விதத்தில் தப்பு இருக்கலாம், சொன்ன எதுவும் தப்பில்லை. கீர்த்தி விளக்க, உண்மை, நான் என்ன மட்டுமே தான் யோசிக்கிறேன். தப்பான பொண்ணு அக்கானா, என்னால் எல்லாருக்கும் இம்சை. யாழி சொல்ல, சரி, அதை சரி செய்வோம். எதையும் மாற்ற முதலில் மனசு தயாராக இருக்கணும். எல்லாருக்கும் பிடிச்ச ஒருத்தியா யாராலும் வாழ முடியாது. பர்ஃபெக்ட் இங்கே யாருமே இல்லை. என் கண்ணுக்கு 100% வாய்ப்பா வியப்பா தெரிகிற ஒன்று உன் கண்ணுக்கு சாதாரணம். உன் கண்ணுக்கு சாதாரணமாக தெரிகிற ஒரு விஷயம் என் கண்ணுக்கு மதிப்பில்லாத பொருளாக தெரியும். எந்த இடத்துல மனம் நிறையுமோ அங்கே தான் எல்லாமே பர்ஃபெக்ட். அத்தனை பேரோட மனசையும் நிறைக்க உன்னால் முடியாது. கடவுளுக்கே அது கஷ்டமான வேலை. அது நமக்கு வேண்டாம். சொர்க்கம் எங்க? வீட்டில். வீடு சரியாக இருந்தால் எல்லாமே சரி. உன் வீட்டில் உனக்கு இல்லாத நிம்மதி வேற எங்கே போனாலும் கிடைக்காது. உன் சந்தோஷம் மட்டும் இல்லை. 5 விரலும் ஒன்றும் இல்லை. ஆனால் 5 விரலும் ஒன்றா இருந்தால் தான் அழகு, பலம். முதல்ல உன் வீட்டில் உள்ள எல்லார்கிட்டேயும் பேசு. ஆமாம், கவனமாக இல்லாதது தப்பு தான். இனி ஒரு முறை இதை செய்ய மாட்டேன். இப்போது செஞ்சது கூட தப்புன்னு தெரியும். உங்கள் எல்லார் கோபமும் என் மேலே உள்ள அன்பு தான்னு புரியுதுன்னு சொல்லி மன்னிப்பு கேளு. எல்லாரும் அவங்க மனசை திறந்து பேசுவாங்க. முக்கியமாக அருள். இந்த மனுஷ வாழ்க்கையில் கிடைக்காத ஒரு வரம் எது தெரியுமா? நல்ல துணை. உன்னை மட்டுமே நேசிக்கிற ஒருத்தர். அம்மா அப்பா 20 கடக்கும்போது வாழ்க்கை பாதையிலிருந்து விலகி துணையோட நம்ம விட்டு கடமையை முடிச்சிருப்பாங்க. நம்ம மூலம் வந்த பிள்ளைங்க நம்ம 50ல் நம்மை விட்டு அவங்க துணையோட போயிடுவாங்க. உனக்கான ஒருத்தர் இந்த வாழ்க்கையில் உன் துணை தான். எதையும் மறைக்க வேண்டியதில்லை, எதுக்கும் நடிக்க வேண்டியதும் இல்லை, உன் இயல்பை தொலைக்க வேண்டியதும் இல்லை. உடலும் உயிரும் மனமும் கலந்து உன்னோடது என்னோடது இப்படி எதுவும் இல்லாமல் கடைசி வரை நம்மோட இருக்க போகிற ஒருத்தர். கடல் அலை மாதிரி உன்னை தொட்டு போகிற உறவுகளுக்கு இடையில் நிலமாக இருந்து உன்னை தன்னோடு தாங்க போகிறது துணை தான். அவரை வருத்தலாமா? 1000 இருக்கட்டும். இன்பம் துன்பம் எல்லாத்திலும் கூட இருப்பேன்னு அக்னி சாட்சியாக தாலி வாங்கிட்டு இப்போ நடுவில் தனியாக விட்டு போகலாமா? அருள் வேலைக்கு ஓடினது யாருக்காக? இதுக்கு மேலே அம்மா அப்பாவுக்கு சம்பாதிச்சு எதுவும் செய்ய போகிறதில்ல. ஓடினது அவர் பொண்டாட்டிக்காக. அவரோட பசங்க நல்லா இருக்க. உன்னை விட்டு வேற ஒருத்தி கூடவா போனாரு? அப்படி போயிட்டு வந்தவனையே காதலிக்கிற பொண்டாட்டி விட்டு தர மாட்டாங்க. உனக்கு குற்ற உணர்வு தர இதை சொல்லலை யாழி. உன் உணர்வை நீ முன் வச்சது போல மற்றவங்க உணர்வை நானும் முன் வச்சேன். உனக்கு எது சரின்னு தோணுதோ அதை செய். சரியா செய். சரியானதை மட்டும் செய். கீர்த்தி விளக்கமாக சொல்லி அனுப்பி வைத்தாள். யாழி அன்று வீட்டுக்கு சென்றதும் முதலில் கவியின் கால்களில்தான் விழுந்தாள். கவியரசி பதறிவிட்டார். பின் யாழி அவளின் வலியை சொல்ல, சிவனேசன் ஆறுதல் சொல்ல, பிரபா வாய்மூடி அழ, சுசி மகளை கட்டி அரவணைக்க கொஞ்சம் வீட்டில் தெளிவு பிறந்திருந்தது. ஆனால் அதி அவனுள் ஏதோ இருந்தது. அவளிடம் இயல்பாக பேசுவதை விட்டிருந்தான். சாப்பிட தூங்க என அளவாக இருந்தது வார்த்தைகள். கீர்த்தி யாழியின் கதை புத்தகங்களை எல்லாம் படிக்க ஆரம்பித்திருந்தாள். அவளை பற்றி விவரம் சேகரிக்க ஆரம்பித்திருந்தாள்.
அதியிடம் தெரப்பி முடித்து சொல்கிறேன் என்று சொல்லியிருந்தாள். அவனும் கீர்த்தி என்ன சொல்வாள் என்று யோசனையில் இருந்தான். நீங்கள் திரும்பிச் சென்று உங்களின் கடந்த காலத்தை மாற்ற முடியாது. ஆனால் நீங்கள் நினைத்தால் இருக்கும் இடத்திலிருந்து தொடங்கலாம். முடிவை மாற்றலாம். அத்தியாயம் 14 நிறைவு பெற்றது. அன்பு அனைத்தும் செய்யும். நன்றி.